அளவுக்கு ஆகிப்போச்சு. வணக்கம் 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 வணக்கம். இன்று எனது தந்தையாருக்கு எனக்கும் இட்லி சுட போறேன். இட்லி சுட்டு தரேன். ஓகேவா? நல்லா இருக்கு. நான் கொடுக்குறேன். யாரும் சாப்பிட வரவங்க வரலாம். வரலாம் வரலாம். மாவு வாங்கிட்டு வந்தேன். இட்லி மாவு வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த டிவியில் காட்டுற மாதிரி சொல்கிறேன். ஆமாம் ஆமாம் அதே அதை வாங்கினேன் இதை வாங்கினேன் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன்னு ஒருத்தன் சொல்லுவான். ஆமாம் அதே தான் எல்லாம் நடக்கு. இட்லி மாவு வாங்கி வந்து விட்டேன். சூப்பராக ஊற்றியாச்சு. இட்லி இட்லி அருமையான இட்லி இப்பொழுது நாங்கள் தலையாருக்கு செய்து கொடுத்து 54 நிமிஷம் ஆச்சு. மக்களே பாருங்க. 1 2 3 4 5 6 7 இட்லி. இது ஒரு 5 இட்லி. நான் ஒரு 7 இட்லி சாப்பிடுவேன். 5 இட்லி சாப்பிடுவேன். எங்க அப்பா ஒரு 3 இட்லி சாப்பிடுவாரு. 2 இட்லி சாப்பிடுவேன். 3 சாப்பிடுவான். நான் செஞ்சு கொடுத்தா 3 சாப்பிடுவாரு. ஆனா கடையில வாங்கினா 2 தான். நல்லா இருக்காது. சரி. கை வலிக்குதா? அப்படியே பண்ணி இதுக்கு தான் இங்கே உட்காரச்சியா? ஒரு 1.5 நிமிஷம் ஆச்சு. ஒரு நிமிஷமும் 37 38 நிமிஷம் செகண்டு. செகண்டெல்லாம் காட்டுது இல்லை? நெய், பசு நெய். வெண்ணெயில் உருக்கின நெய். பசு நெய் போட்டு பண்ணா இட்லி பஞ்சு மாதிரி வரும். மாவில் உப்பு போட்டியா? இதை போட வேண்டாம். தட்டில் ஊற்றுறதா? அது சூடு வந்துட்டு இலகிருமே. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. கிருஷ்ணமூர்த்தி வரலையே திங்கிறதுக்கு. ஒன்று 2 3 4 5 6 7. ஓகேவா? 7 இட்லி ரெடி. இட்லி ஆவி பறக்க இட்லி. அடித்தட்டு போடல இல்லை? 7 இட்லி ஜாஸ்தி இல்லை. சாப்பிடுவீங்களா? இன்னும் எவ்வளோ இருக்கோ? இன்னொரு 5 இட்லிக்கு இருக்கா? மாவு இருக்கு நிறையா. மாவு இருக்கா? மாவு தோசையம்மா தோசை. அரிசி மாவும் உளுந்தம்மாவும் கலந்து சுட்ட தோசை. அப்பாவுக்கு 5, அம்மாவுக்கு 4, அண்ணனுக்கு 3, தம்பிக்கு 2, பாப்பாவுக்கு 1. சுட சுட சேர்ப்போம்.